பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஏங்க பிரஜைனும் திவ்யாவும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிச்சிங்க சாண்ட்ரா. ஒருவேளை லவ் தான் பண்ணுறாங்களோ? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஷோன்னு மழை பெய்யுது. என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்குது. யார்? திவ்யா கேட்குது சாண்ட்ராட்ட. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என்ன பிரச்சனை, என் பிரச்சனையெல்லாம் சொல்ல முடியுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என் பிரச்சனையெல்லாம் உங்கள்ட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? கத்துது சாண்ட்ரா. என்னன்னே தெரில. சேடாக இருந்தப்பா, சேடாக இருந்த அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுது திவ்யா. ஆமாம், சேடாக இருக்கும். எனக்கு 100 பிரச்சனை இருக்கும், நான் சேடாக தான் இருக்கும். தெரிஞ்ச ஒருத்தர் கூட இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த சிரிக்க வைக்கலாமே, ஏதாவது பண்ணலாமே, சரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், அதனால தான் சொன்னேன் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது. கூட ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். காமெடி பண்ணக்கூடாது என்கிட்ட, அவனே ஒரு ஃப்ராடு போய, அவனை ஒரு புருஷனாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது என்ன நடந்துச்சுன்னு தெரில. இது லவ் மேட்ரா இல்லை எதுவும் சென்சிட்டிவ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவன் ஒவ்வொரு ஃப்ராடுங்க. இவன் பிரச்சனை என்ன பண்ணிட்டான், துண்டிக்கிறன்ட்டு புருஷனை பொண்டாட்டியை சொல்லிட்டான், சாண்ட்ராவை சொல்லிவிட்டு நீட்டிக்கிறது வந்து திவ்யாவோட நீட்டிக்கிறானா எப்படி? ஸோ அங்கேயே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. யாருக்கு? சாண்ட்ராவுக்கு. ஏன் அப்படி சொல்கிறான், நீட்டிக்கிறேன்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சிருக்கும் போல். ஏதோ நடந்திருக்கு, அதில் பிடிச்சிருச்சு. சிரிக்க வைங்க, ஆனால் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. புரியுதா? கடுப்பாயிருச்சு. ஏதோ காமெடி பண்ணியிருக்காங்க, ஏதோ லவ் மாதிரி காமெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அண்ணன் தான் சொல்லுது. ஆனால் இந்த ஆள் தங்கச்சின்னு சொல்ல, திவ்யான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான் அவன். தங்கச்சி திவ்யான்னு ஒரு நாள் பதிவு பண்ண வைக்கணுங்க. இவனை சாண்ட்ரா பதிவு பண்ண வைக்கணும், இல்லைன்னா அது பிரச்சனையாயிருங்க. சிரிக்க வைங்க, ஆனால் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சாண்ட்ரா. நேற்று நைட்டு வர நல்லா தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதை தான் நான் காமிக்க முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது திவ்யா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சிருச்சு. மெதுவாக பேசு, ஏன் இப்படி கத்துற? என்னால் இப்படி தான் பேச முடியும், என்னால் இப்படி தான் பேச முடியும் திவ்யா, எனக்கு இப்படி தான் பேச வரும். கேட்க முடிஞ்சால் கேளு, இல்லைனா மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுச்சு திவ்யா. என்ன ஆட்டி பிரச்சனை இங்கேருந்து உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா, அருமை பிரமைக்கு ஆப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரையாங்கல் முக்கோள காதல் மாதிரி மாறுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.